கரூரில் இன்று முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கரூரில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று நண்பகல் அளவில் கரூர் வருகை தர இருக்கிறார். நிகழ்ச்சிக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் வருகை தர இருக்கிறார். கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். கரூரில் வெண்ணமலை அருகே தனியார் கல்லூரிக்கு சொந்தமான மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. 10 ஏக்கர் பரப்பளவில் மக்கள் சந்திப்பான நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அரங்கிற்கு டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று கட்சி தரப்பில் கண்டிப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டோக்கன் விநியோகமும் செய்யப்பட்டிருக்கிறது. டோக்கன் வைத்திருந்தால் மட்டும்தான் அனுமதி. 5000 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் டோக்கன் வைத்திருக்கக்கூடிய 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தரக்கூடிய பொதுமக்கள் தொண்டர்களுக்கு காலை 8 மணி முதல் அனுமதி வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் 12 மணி அளவில் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. உரிய பரிசோதனைக்கு பிறகு ஒவ்வொரு நபரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். குறிப்பாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் ஒவ்வொரு நபரும் அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை காவல்துறை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் வரக்கூடிய வழி, உள் நுழையக்கூடிய வழி, அரங்கை சுற்றியுள்ள பகுதிகள் என அனைத்து இடத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதாவது இங்கு நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தான் முதலமைச்சர் அவருடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்தும் சில நிகழ்ச்சிகள் முதலமைச்சருக்கு கரூரில் இருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்ல இருக்கிறார். அந்த செல்லும் வழியில ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வழிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் யாரும் முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில உள்ளே நுழைய முடியாதவாறு 2 புறங்களிலும் பேரிகேடுகள், தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் வழிநெடுகிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரிருந்து இன்று முதலமைச்சர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். சென்னையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய முதலமைச்சர் முதல் நிகழ்ச்சியாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தான் பங்கேற்கிறார். காலை 8 மணி முதல் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கை சுற்றிலும் 180 சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முதலமைச்சர் உரையாற்றக்கூடிய இடத்திலிருந்து தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய வசதி குறைபாடு காரணமாக அவர்கள் சரிவர பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு LED திரை வசதியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 6 LED திரைகள் இந்த அரங்கிற்குள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கிற்கு வெளியேவும் LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக முதலமைச்சர் விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.